நண்பர்களுக்கு வணக்கம். நான் வெங்கட். இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், నేను வெங்கட்னு. இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல். நண்பர்களே, நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம்னா கூடூர் சந்தையில் இருக்கிறோம். இந்த கூடூர் சந்தை திருப்பதி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து, அதாவது ஆந்திர பிரதேஷ் திருப்பதி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. சென்னை மாதவரத்துலேருந்து ஒரு 125 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இங்கே வந்து நெல்லூர் துடுப்பி செம்மறி ஆடுகள் அதிகமாக வரும். இந்த செம்மறி ஆடுகளில் பார்த்திங்கன்னா வளர்ப்பு குட்டிகள் வரும், அதுக்கப்புறம் தாயாடுகள், விதைக்கிடாக்கள் எல்லாமே இங்கே கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் ஆந்திரா வெள்ளாடுகள் வரும். அந்த வெள்ளாடுகள் பொறுத்த வரைக்கும் அதுலேயும் வந்து தாயாடுகள், விதைக்கிடாக்கள், வளர்ப்பு குட்டிகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கிடைக்கும். யூஸ்வலாக நம்ம வந்து ஒரு 12-1 மணிக்கு அந்த மாதிரி வருவோம் இங்கே. ஆனால் இன்றைக்கி தேனி பக்கம் கம்பத்துலேருந்து ஒரு நண்பர் வந்திருந்தார். அவர் சீக்கிரமாக வந்துட்டார், அதனால் நான் வந்திருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 4-5 வண்டி வந்திருக்கு, இன்னும் நிறைய வண்டிகள் வரல. நம்ம ஒன்றா பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நண்பர் வந்து ஒரு 20 குட்டிகள் எடுத்திருக்காரு. அதாவது விற்கிறவங்க தான், இன்னொரு வண்டியிலேருந்து அவரே வாங்கி விற்கிறதுக்காக எடுத்திருக்காரு. அது எவ்வளோக்கு எடுத்திருக்காரு என்னன்றதை நம்ம பார்க்கலாம். அந்த குட்டிகளை தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம். இது இல்லாமல் வண்டியிலேருந்து ஒரு 4 போட்டிருக்காங்க. மொத்தம் 20 குட்டி. அடுகண்டை கூட பரவாயில்ல. ఎంతకు ఎత్తినారు అయ్యా? ఎంతకు ఎత్తినారు అయ్యా? 20 குட்டி மட்டும். இது இந்த லைனில் இல்லாத ஒரு 4 குட்டி மட்டும் வண்டியில் போட்டுருக்காங்களாம். 16,000 ரூபான்றாரு. 16,500னாரு. 16 ரூபா தான் எடுத்துருப்பாங்க, ஏன்னா அவங்க வாங்கி வியாபாரம் பண்ணுறவங்க. எல்லாமே ஒரு 20 கிலோவுக்கு பக்கம் இருக்கக்கூடிய குட்டிகள் தான் இது. இன்னும் கொம்பு கூட அந்த அளவுக்கு வரல, லைட்டாக தான் வந்திருக்கு. பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்போ இது எல்லாமே கொம்பு லைட்டாக வந்திருக்கு. நல்லா வளரக்கூடிய இதுதான். இந்த இதில் வந்து தெரியல உங்களுக்கு, இப்போ தெரியுது பாருங்கள். இந்த வண்டியிலிருந்து தான் அவங்க 20 குட்டி எடுத்தாங்க. ஏற்கனவே நம்ம கேட்டோம், இதில் 17,600 சொன்னாங்க. ஒரு குட்டி 8,600 சொன்னாங்க. நம்ம கூட வந்தவர் வந்து கேட்கல, அவர் கம்மியாக கேட்டார். அது கேட்க முடியாதுன்னு நான் அப்பயே சொல்லிட்டேன். அவ்வளோ ரேட்டு கம்மியாக தரமாட்டாங்க, கேட்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு. இப்போ அவங்களே வியாபாரிங்களே வந்து 16,500 சொல்லி எடுத்தாங்களாம். இது இல்லாமல் ஒரு 4 குட்டி அந்த வண்டியில் போட்டிருக்காங்க. இப்போ மொத்தம் வந்து 8,000. உங்கள் குட்டிகள் பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்னது தான், பக்ரீத் இந்த மாதிரி பர்பஸுக்காக எடுத்து வளர்க்குறவங்களுக்கு தான் செட் ஆகும். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்து 3 மாதம் வளர்த்து கறிக்காக கொடுக்குறதுலலாம் ப்ராஃபிட் பெருசாக வராது. அதுக்கு வந்து நம்ம நெல்லூர் ரகத்தில் எடுத்துக்கலாம். மயிலம்பாடி மாதிரி இருக்கும், கொஞ்சம் வந்து கலர் கம்மியாக இருக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைவ் வெயிட் ஒரு 400 ரூபாய்க்கு அந்த மாதிரி கிடைக்கலாம் வளர்ப்பு குட்டிகளை பொறுத்த வரைக்கும். போன வாரம் ஒரு நண்பர் சொல்லியிருந்தார், விலை கம்மின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு. நான் எப்போவுமே அப்படி சொல்ல மாட்டேன், என்ன ஃபேக்டோ அதை தான் சொல்லுவேன். போன வாரம் நான் சொன்னது தாயாடுகளை பொறுத்த வரைக்கும் வாங்கிறதுக்கு ஆள் இல்லை. அதனால் வழக்கமாக விற்கிறத விட கொஞ்சம் கம்மியாக தான் விற்றுது. ஏன்னு சொன்னால் அந்த மழையினால் நிறைய பேர் வரல. தமிழ்நாடு பக்கத்துலேருந்துலாம் வர்றவங்க வரல. அதனால் வந்து ரேட்டு கம்மியாக தான் இருந்தது. அதை தான் நான் சொல்லியிருந்தேன். அதை பார்த்துட்டு கம்மின்னு சொல்கிறாரு, வாங்க குட்டிக்கு வந்து 100 ரூபா நீங்கள் கொடுத்துருங்க, அவங்க ஆட்டுக்காரர்கிட்ட தான் 50 ரூபா வாங்கிப்பார் அப்படின்ற மாதிரியெல்லாம் கமெண்ட் போட்டிருந்தாங்க. உண்மைதான். நம்ம வேலையை விட்டுட்டு இங்கே இவ்வளோ தொலைவு நம்ம வந்து குட்டிகளை எடுத்து கொடுக்குறோன்னா நம்மளுடைய அனுபவம் இருக்குது. இதில் நம்ம ஒரு பல வருஷமாக இங்கே வந்து எடுத்துகிட்டு இருக்கிறோம். அதனால் எந்த குட்டிகள் வளரும், எந்த குட்டிகள் வளராது, எது நோய் வாய்ப்பட்ட குட்டி, எது நோய் இல்லாத குட்டி, இப்படியெல்லாம் நம்ம பார்த்து நம்ம எடுத்து கொடுக்குறோம். சரியில்லைன்னா சரியில்லைன்னு சொல்லிவிடுவோம்.
நம்ம எடுத்து கொடுக்குற குட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கரெக்டாக அதுக்கு ப்ரோட்டீன் லெவல் நல்லா இருக்கிற மாதிரியான ஃபீடு நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நல்லா வளர்ச்சி இருக்கும். பக்ரீத்துக்கு எல்லாமே நல்லா தோரணையாக வரும். ஆனால் சில நண்பர்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன குட்டி தான் கேட்குறாங்க. அது எங்கள் ஏரியாவுக்கு கொம்பு இல்லைனாலும் பரவாயில்லைங்க, ஒரு 30 கிலோ 40 கிலோ வந்தால் போதும், அந்த சைஸ் குட்டிங்க தான் நிறைய வந்து போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் நம்ம எடுத்து கொடுக்குறோம். ஸோ அந்த அனுபவம் ஒன்று. இங்கே நல்லவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க, நிறைய பேர் வந்து நல்லவங்க இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இங்கேயும் வந்து நிறைய ஏமாற்று வேலைங்கள்லாம் நடக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு குட்டிகளை நம்ம 50 குட்டி எடுக்கிறோன்னு சொன்னால் அதில் வந்து நம்ம வண்டிக்கு மாற்றும் போதே பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு 4 குட்டி 5 குட்டி பெரிய சைஸ் குட்டிங்களாக வந்து மாற்றி விட்ருவாங்க. அப்படியெல்லாம் பண்ணும்போது நமக்கு அதெல்லாமே லாஸு தான். எவ்வளோ பிரச்சனைக்கு இருக்குது, பொட்டை குட்டி போட்டுருவாங்க. இது எல்லாமே நம்ம வந்து ரெகுலராக எடுக்கிறதுனால நம்மலாம் அதை சரி பண்ணி கொடுக்குறோம். கண்டிப்பாக நம்மளை வச்சு எடுக்கிறதுனால ப்ராஃபிட் தான் அவங்களுக்கு லாஸுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம குட்டி எடுத்த உடனே வண்டியில் ஒரு 50 குட்டி இருக்குது, நம்ம ஒரு 40 குட்டி எடுத்துருக்குறோன்னா அங்கேயே ஒரு ஆளை நிற்க வச்சுருவோம். நீ இந்த இடத்த விட்டு போகக்கூடாதுன்னு நம்ம முதல்ல ஸ்ட்ரிக்டாக சொல்லிவிடுவோம். இருக்கிறது எல்லாமே வந்து இங்கே நடக்கிற விஷயங்களெல்லாம் சொல்லிவிட்டு எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லிடுவோம். வண்டியை மேக்ஸிமம் கூடுமான வரைக்கும் கிட்டே கொண்டு வந்துட்டு ஏற்றத்துக்கு பார்ப்போம். அப்படி இல்லை கொஞ்சம் லாங் எடுத்துகிட்டு போய்ட்டு தான் போடுற மாதிரி இருந்தால் வழியில் ஆளை நிற்க வச்சு கரெக்டாக செக் பண்ணி போட சொல்லுவோம். நான் சொல்கிறது எல்லாருமே கிடையாது, நல்லவங்களும் இங்கே இருக்க தான் செய்கிறாங்க நான் சொல்கிற மாதிரி. ஸோ அதனால் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணுறோன்னு வச்சுங்களேன். இப்போ அதனால் வந்து நம்ம எடுத்து கொடுக்கும்போது ஒரு 100 ரூபா கொடுக்கறதுனால உங்களுக்கு தாராளமாக அதை விட அதிகமாக உங்களுக்கு சேவ் ஆகுமே தவிர கண்டிப்பாக வந்து அது உங்களுக்கு லாஸ் கிடையாது. வந்த உடனே இந்த குட்டிங்க சேல் ஆகிடுச்சு, சரி ஒரு வீடியோ போடலான்றதுனால நான் இப்போ போட்டிருக்கேன். ஏன்னா நிறைய நண்பர்கள் நீங்கள் லேட்டாக போடுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. லேட்டாக போடுறோன்னு சொன்னால் அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. நம்ம நிறைய வேலைகள் இருக்கிறதுனால நம்ம கரெக்ட் டைமுக்கு போட முடியல. ஸோ அதனால் கொஞ்சம் முன்ன பின்ன போடுறோம். முன்ன பின்ன போட்டாலும் நம்ம வந்து கரெக்டான தகவல்களை தான் சொல்கிறோம். இப்போ நம்ம டைம் பார்த்திங்கன்னா ஒரு 9 மணி அரைக்குறைய ஆயிருக்கும். 9 மணிக்கெல்லாம் இங்கே சந்தைக்கு வந்துவிட்டோம். இப்போதுலேருந்து காலைல வரைக்கும் என்ன மாதிரியான விலைங்களுக்கு விற்கிதுன்றதெல்லாம் நம்ம பார்த்துட்டு நம்ம சொல்கிறோம். மற்ற சேனல்களை பொறுத்த வரைக்கும் காலையில் 8-9 மணிக்கு வருவாங்க. அப்போ என்ன விற்கிதோ அந்த விலைகளை தான் சொல்லுவாங்க. நல்ல குட்டிகள் எல்லாமே போயிட்டுருக்கும். அந்த டைமுக்கு எது சேல்ஸுக்கு இருக்கோ அதை மட்டும் தான் சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி நம்ம சொல்கிறதில்ல. நம்ம குட்டிகளும் எடுத்து கொடுக்குறோம். மற்ற வியாபாரிங்க வந்து குட்டிகளை வாங்குறதும் நம்ம பார்க்குறோம். நைட்லேருந்து காலைல வரைக்கும் நம்ம வந்து இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால இங்கே இருக்கிற நிலவரம் ஃபுல்லாகவே தெரியும். இப்போ இது நம்ம இருக்கிறது உங்கள் குட்டிகள் வர ஏரியா. இந்த டைமுக்கு பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 ஒரு 6 வண்டி இங்கே வந்திருக்கு. அவ்வளோதான் வந்திருக்கு. இனிமேல் ஒவ்வொன்றா வரும். இப்போ அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த நெல்லூர் குட்டிங்க வர ஏரியா அங்கெல்லாம் ஒரு 3 வண்டி வந்திருக்கு. இந்த நைட் டைம்ன்றதுனால உங்களுக்கு வீடியோ கிளியராக இருக்காது. மற்றபடி பார்த்திங்கன்னா சந்தையே வந்து உங்களுக்கு காலியாக தான் இருக்குது. இனிமேல் தான் வரும். வளர்ப்பு குட்டிகளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து எடுத்துக்கலாம். அது கூட இந்த டைம்லாம் உங்களுக்கு தேவையில்ல. ஒரு 12 1 மணி இல்லை 2 மணி அந்த மாதிரி டைமுக்கு வந்தால் கூட போதும் தான். இதில் ஒரு வண்டி வந்திருக்கு. இந்த குட்டிங்க வந்து கொஞ்சம் தெளிவாக இருக்குது எல்லாமே. இப்போ நம்ம கூட வந்த நண்பர் தான் இப்போ அவர் ஏறி பார்த்துட்டு இருக்காரு. குட்டிகள் மேலே ஏறி பார்க்கும்போது எத்தனை குட்டி செட் ஆகும், என்ன சைஸ் இருக்குன்றதை ஏறி பார்த்தா தான் தெரியும் அப்படின்றதுனால ஏறி பார்த்துட்டு இருக்கிறாரு. குட்டிகள் எல்லாமே ஒரிஜினல் குட்டி, அதை நான் சொல்லிவிட்டேன். சைஸ் மட்டும் நீங்கள் பார்த்துங்க அப்படின்னு அதுக்காக தான் ஏறி பார்த்துட்டு இருக்கிறாரு. என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்றது இனிமேல் பார்க்கலாம். ரேட் இன்னும் சொல்லலை. இதில் பார்த்தீங்கன்னா இதில் கூட கொம்பு வந்துருக்கு. குட்டிங்க நிறைய இருக்குது. இப்போ தான் கொம்பு வெளியில் வந்திருக்கு. ఆయనకి నచ్చినాయి కాబట్టి చూస్తున్నాడు. చూడనయ్యే మళ్ళీ ఆయనకి పైన దానిలో చూసుకో సరుకు సాయి చూడు. నెంబర్ 1 క్వాలిటీ మూల దగ్గర ఇంకా ఉంది. ఆయన చూస్తాడు. ఆయన ఎన్ని సెట్ అవుతాయి చూసుకోమని ఒకటి నాడు చూసుకోమని లేదు. మొత్తం అదే సరుకు వాళ్ళు కూడా సమ్మె. இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் ஜோடி 12,700 வரைக்கும் நம்ம கேட்டோம். ஏன்னா ஈரண்ணா
ஜோடி வந்து இதில் வந்து மொத்தம் 51 குட்டி இருக்குது. 51 குட்டியில் வந்து 40 குட்டி வட்டி நம்ம கேட்டோம். 40 குட்டி வந்து 17,700 வரைக்கும் கேட்டோம். ஜோடி வந்து 14 ரூபாய்க்கு கம்மி தரமாட்டேன்றார். இதில் ஒரு 20-25 குட்டி வரைக்கும் கொஞ்சம் பெரிய சைஸ் குட்டி இருக்கும். மீதி இதுலேயும் ரொம்ப பொடிசாக இருக்கிற குட்டி ஒரு 10 குட்டி கழிக்கலாம். அந்த அடிப்படையில் நம்ம 40 குட்டி கேட்டோம். 12,500 கேட்டு அப்புறம் 12,700 வரைக்கும் கேட்டுட்டோம். 14 ரூபாய்க்கு கம்மி தரமாட்டாங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு குட்டி 7,000 ரூபா வருது. இந்த 7,000 ரூபா குட்டி வாங்கிட்டு போயிட்டு நம்ம கறிக்காக வளர்த்தா செட் ஆகுமான்றதை நம்ம யோசனை பண்ணோம். கண்டிப்பாக செட் ஆகாது. இது வந்து அதனுடைய கலருக்காகவும் தோரணைக்காகவும் தான் வந்து இங்கே சேல்ஸ் ஆகுது. கறிக்காக வளர்க்குறவங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நெல்லூர் குட்டிகளை எடுத்துக்கலாம். இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம பக்ரீத் பர்பஸ்க்காக தான் எடுக்கணும். பக்ரீத்துக்குமே இது கரெக்டாக செட் ஆகுமானா இது தோரணை எல்லாமே ஓகே தான். இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ் குட்டிகளாக வந்து நம்ம எடுக்கணும். ஒரு 2 இன்ச்சு கொம்பு இருக்கிற குட்டிகளாக எடுத்தால் அந்த கொம்பு எல்லாமே வந்து நல்லா தோரணையாக தெரியும். ஆனால் இப்போ இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த அளவுக்கு வந்து கொம்பு எல்லாமே வராது. ஒரு 3 இன்ச்சு 4 இன்ச்சு கொம்பு தான் வரும் மொத்தத்துலேயே. ஆனாலும் இந்த குட்டிகளை தான் வந்து விரும்பி நிறைய பேர் எடுக்கிறாங்க. ஏன்னா லாஸ்ட் இயர் நம்மளுக்கு வந்து என்ன ஒரு அனுபவம்னா ரொம்ப சின்ன சைஸு இருக்கக்கூடிய ஆடுகள் தான் அதிகமாக விற்றுது. ரொம்ப பெரிய சைஸ் குட்டிகள் வந்து அதாவது பெரிய சைஸ் கடாக்கள் வந்து விற்கலை. 50 கிலோ 60 கிலோ கடாக்கள் எல்லாமே விற்கலை. 35 கிலோ 40 கிலோ 30 கிலோ இருக்கிற குட்டிகள் அதாவது கடாக்கள் தான் அதிகமாக பக்ரீத்து கூட விற்றுது. ஸோ அதை பேஸ் பண்ணி எல்லாருமே மீடியமாக எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது அவங்கவுங்க ஏரியாவை பொறுத்தது. நம்ம அதை வந்து சொல்லலை. ஒரு வருஷம் கடந்திருக்கணும் அப்படின்றது பொதுவான ரூலாக இருந்தாலும் சில பேர் இந்த மாதிரி மீடியமான சைஸ் குட்டிகளை எடுத்து வளர்க்குறாங்க. இப்போ ஒரு 6 மாதம் யாரும் குறைய வச்சுக்கிட்டா கூட இது ஒரு 3 மாதம் 4 மாதம்னா 9 மாதம் 10 மாதம் தான் கணக்கு வரும். ஆனால் ஒரு சிலர் வந்து இல்லை எங்களுக்கு கரெக்டாக 4-5 மாதம் ஆயிருக்கணும் 6 மாதம் ஆயிருக்கணும்னு சொல்லி கேட்டு எடுக்கிறாங்க. இந்த வருஷம் இந்த சீசன் இப்போதைக்கு பொறுத்த வரைக்கும் ஒங்கோல் குட்டிகளில் பெரிய சைஸ் குட்டிகள் வரல. இன்னும் 2-3 வாரம் பொறுத்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெல்லூர் குட்டிகளில் பெரிய சைஸ் குட்டிகள் வருது. போன வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு வீடியோ நான் பிஃபோராக போட்டேன். அதுக்கப்புறம் நான் காலையில் வந்து உங்களுக்கு என்ன ரேட்டு போச்சு ஒரு அப்டேட் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அது போட முடியல. காரணம் பார்த்திங்கன்னா நான் எடுத்த வீடியோ எல்லாமே டிலீட் ஆகிடுச்சு. ரீசைக்கிள் பின்னில் போய் பார்த்தாலும் டிலீட் ஆகிட்டு இருந்தது. அப்புறம் அது ஆப் மூலமாக தான் ரிகவரி பண்ணோன்ற மாதிரி இருந்தது. சரி இது நேரம் இல்லாதனால அதெல்லாம் எடுக்க முடியல. அதனால் நான் விட்டுட்டேன். இப்போ இன்றைக்கும் நான் காலையில் என்ன நிலவரம் அதாவது சேல்ஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு எந்த அளவுக்கு ரேட்டுக்கு போச்சு அப்படின்றதையும் நான் இன்றைக்கி தகவல் சொல்கிறேன். நான் இப்போதைக்கு ஒரு பிஃபோராக ஒரு அப்டேட் போடலாம் அப்படின்றதுக்காக இந்த అప్డేట్ நான் పోట్రుగా దీంట్లో నుంచి ఒక 40 పిల్లల్ని అడిగినాం. జత 12,700 దాకా అడిగినాము. 25 పిల్లలు పెద్ద పిల్లలు ఉన్నాయి దీంట్లో. కానీ వాళ్ళు ఇవ్వలేదు. 14,000కి తక్కువ ఇవ్వనని చెప్పినారు. తెల్లజాను అంతా రేట్ ఎట్టునింది అనేది ఫుల్ వీడియో నేను పార్ట్ 2లో వేస్తాను.